10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 11.3 6th sum. எத்தனாவது sum? 6th sum. If x is the random variable with the distribution function capital F of x given by capital F of x equal to 0 for x less than 0, 1 by 2 into x square plus x for 0 less than or equal to x less than 1, 1 for x greater than or equal to 1. இப்போ நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னாலே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டின் பாருங்கள். தென் find the PDF f of x, small f of x. PDFனா அது probability density function. Probability density functions small f of x கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா P of 0.3 less than or equal to x less than or equal to 0.6. அதாவது 0.3 to 0.6 உள்ள ப்ராபிலிட்டி, இந்த இன்டர்வலில் ப்ராபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் ஒரு இன்டர்வலில் ப்ராபிலிட்டி 0.3 to 0.6, அதாவது P of 0.3 less than or equal to x less than or equal to 0.6. இது செகண்ட் கொஸ்டின். ஏற்கனவே நம்ம இந்த மாடலில் சம் பார்த்துருக்கோம். பாருங்கள் சொல்யூஷனில் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இது ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு d/dx ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் அது ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் PDFங்கிறது ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வல் பாருங்கள். எக்ஸ் லெஸ் தென் 0ங்கிறதுல நமக்கு ஃபங்க்ஷன் என்ன சொன்னால் 0 கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0. அப்போ இந்த 0வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான். ஓகேங்களா? அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொன்னால் 0 ஃபார் எக்ஸ் லெஸ் தென் 0. எங்கே எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும்போது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1ல் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். அப்போ இந்த 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். எந்த இன்டர்வல் சொன்னால் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1ல். அப்போ 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஃபங்க்ஷன், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 கிடைக்குது ஃபார் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் கிரேட்டர் தென் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 1ங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 1ல் பார்த்தீங்கன்னா 0. அப்போ எக்ஸ் லெஸ் தென் 0, 0வோட கம்மியாக இருக்கும்போதும் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் 0. 1 விட அதிகமாக இருக்கும்போது எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1லேயும் என்ன சொன்னால் 0. அப்போ நம்ம என்ன சார் சொல்லலாம்? 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1ல் மட்டும் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் 1/2 இன்ட்டு 2x ப்ளஸ் 1னும் ரிமைனிங் 0வோட கம்மியாகவோ இல்லை 1 விட அதிகமாகவோ 1 விட அதிகமாகவோ இருக்கும்போது 0, அதுதான் அதர்வைஸ்ன்னு சொல்லிடுவோம். இதை மறுபடியும் என்ன பண்ணுறோம்? ஷார்ட்டாக ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னால் 1/2 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 ஃபார் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1, 0 ஃபார் அதர்வைஸ். அதாவது 0 விட கம்மியாகவும் 1 விட அதிகமாகவும் இருக்கும்போது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன சொன்னால் 0, அதுதான் அதர்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன சார் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 ஃபார் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1, 0 அதர்வைஸ். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா P of 0.3 less than or equal to x less than or equal to 0.6. அதாவது ஒரு இன்டர்வலில் 0.3 to 0.6ங்கிற இன்டர்வலில் நமக்கு ப்ராபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ ப்ராபிலிட்டி கேட்கும்போது இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா P of A less than or equal to x less than or equal to B ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம
ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். இன்டகிரல் ஏ டு பி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சுன்னா நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸும் இங்கே தெரிஞ்சிருக்கு. சம்மில் கொடுத்துருக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸும் தெரியும், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸும் தெரியும். நம்ம இன்டகிரேஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி நம்ம ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சிருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், பி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பினா அதை எப்படி சொல்லலாம், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு எழுதலாம். அந்த ஃபார்மேட்டில் எழுதும்போது இங்கே பி ஆஃப் 0.3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.6 இந்த இன்டர்வலில் ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதணும்னா எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் 0.6 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 0.3 கேபிட்டல் எஃப் ஆஃப் 0.6 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 0.3. அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் எஃப் ஆஃப் 0.xனா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கணும். அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 0.6னும் எக்ஸுக்கு பதிலாக 0.3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே சிம்பிளை பண்ணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். 0 ஃபார் எக்ஸ் லெஸ் தென் 0 எக்ஸ் லெஸ் தென் 0ல் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1ல் 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ல் 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இதில் எதை சார் யூஸ் பண்ணோம்னா நமக்கு கொடுத்துருக்கூடிய இன்டர்வல் ப்ராபிலிட்டி பார்த்தீங்கன்னா 0.3க்கும் 0.6க்கும் பிட்வீன்கிறான். அப்போ 0.3 to 0.6ங்கிற 2 இன்டர்வல் இருக்கும். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1ங்கிற இந்த இன்டர்வல் இருக்குமா. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எதை யூஸ் பண்ணோம்னா 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இந்த 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு பதில் 0.6னும் 0.3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் கேபிட்டல் எஃப் ஆஃப் 0.6 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 0.3. அப்போ எக்ஸுக்கு பதில் 0.6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/2 இன்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா 0.6 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்னா 0.6 மைனஸ் எஃப் ஆஃப் 0.3. அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் 0.3னா மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 0.3னா 0.3 ஸ்கொயர் ப்ளஸ் 0.3. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே 1/2 இருக்குது. அப்போ 1/2 காமனாக எடுத்துக்கிறோம். 0.6 ஸ்கொயர் பண்ணால் 0.36 ப்ளஸ் 0.6 இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ரெண்டு டேர்முமே என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் 0.3 ஸ்கொயர் பண்ணால் 0.09 மைனஸ் 0.3. ஓகேங்களா. அப்போ 1/2 காமனாக எடுத்துட்டோம். அப்போ 1/2 இன்ட்டு 0.36 ப்ளஸ் 0.6 மைனஸ் 0.09 மைனஸ் 0.3. இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த 0.36யும் 0.6யும் 0.36யும் 0.6யும் ஆட் பண்ணால் 0.96. ஓகேங்களா. இது 0.6னா என்னன்னா 0.60ன்னு அர்த்தம். அப்போ இதை ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும், மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அப்போ 0.36 ப்ளஸ் 0.6னா 0.96. நெக்ஸ்ட்டு இந்த 0.09யும் 0.3யும் ஆட் பண்ணால் மைனஸ் 0.39. இங்கே ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும், மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அப்போ இங்கே 0.09யும் 0.3யும் ஆட் பண்ணால் 0.39. இங்கே ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கனால மைனஸ் 0.39. அப்போ 0.96லேருந்து 0.39 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன சார் 0.57 கிடைக்கும். அப்போ 1/2 இன்ட்டு 0.57 1/2 இன்ட்டு 0.57. இப்போ இந்த 2க்கும் 0.57க்கும் சிம்பிளை பண்ணால் 0.285 கிடைக்கும். இந்த 0.285 தான் என்ன சார்னா ப்ராபிலிட்டி ஆஃப் 0.3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.6. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் 0.3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.6 ஆன்சர் என்ன சார்னா 0.285. இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுனால அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸும் தெரியும். அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சுனா இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி நம்ம ப்ராபிலிட்டி கண்டுபிடிச்சாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். அதை தான் ஆர்னு கொடுத்து அதையும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பி ஆஃப் 0.3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.6 ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0.3 to 0.6. இங்கே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்னது 1/2 இன்ட்டு 2x + 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா. அதில் 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட் இன்டகிரலுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2x + 1 இன்டகிரேட் பண்ணும். இந்த 2x + 1 நான் என்ன பண்ணுறேன், டோட்டலாக எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். டோட்டலாக எக்ஸாக கன்சிடர் பண்ணால் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x²/2. அப்போ இந்த 2x + 1 இன்டகிரேட் பண்ணால் 2x + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2. நெக்ஸ்ட் எதை எக்ஸாக கன்சிடர் பண்ணணும், 2x + 1 அந்த எக்ஸாக கன்சிடர் பண்ண ஃபங்க்ஷனை எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ எக்ஸாக கன்சிடர் பண்ண டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. அந்த 2 எங்கே சார் டினாமினேட்டர் எழுதணும், அதை தான் இங்கே ஒரு 1/2 எழுதியிருக்கும். இந்த 1/2ங்கிறது எக்ஸாக கன்சிடர் பண்ணதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சரை டிவைடில் எழுதணும். அந்த 1/2 இந்த 2x + 1 ஹோல் ஸ்கொயர் பை 2னா இந்த 2x + 1 எக்ஸாக கன்சிடர் பண்ணால் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x²/2. அப்போ 2x + 1 இன்டகிரேட் பண்ணால் 2x + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2. ஓகேங்களா. இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு 1/2 இருக்குது. அப்போ 1/2 இன்ட்டு 1/2 1/4
நெக்ஸ்ட்டு ஒரு டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது, அப்போ 4 × 2 8. அப்போ டோட்டலாக 1/2 × 1/2 × 1/2னா 1/8. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் என்ன சொன்னால் 0.3. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0.6, அப்பர் லிமிட் என்ன சொன்னால் 0.6. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0.6 அப்ளை பண்ணால் 2 × 0.6 என்ன சொன்னால் 1.2. 1.2 + 1னா 2.2ன்னு வரும். அப்போ 2.2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்ன சொன்னால் 0.3. அப்போ லோயர் லிமிட் அங்கே அப்ளை பண்ணால் 2 × 0.3னா என்ன வரும் 0.6. 0.6 + 1 1.6ன்னு வரும். அப்போ 1.6 ஹோல் ஸ்கொயர். அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன சார் கிடைக்குதுன்னா 2.2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1.6 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. 1/8 × 2.2 ஸ்கொயர் பண்ணால் 4.84 மைனஸ் 1.6 ஸ்கொயர் பண்ணால் 2.56. அப்போ 4.84லேருந்து 2.56 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன சார் கிடைக்குதுன்னா 2.28ன்னு கிடைக்குது. அப்போ 1/8 × 2.28. 1/8 × 2.28. அந்த 8க்கும் 2.28க்கும் சிம்பிளை பண்ணால் 0.285ன்னு கிடைக்கும். அந்த 0.285 தான் என்ன சொன்னால் 0.3க்கும் 0.6க்கும் இந்த இன்டர்வலில் இருக்கக்கூடிய ப்ராபிலிட்டி. அதாவது ப்ராபிலிட்டி ஆஃப் 0.3 < x < 0.6. ஓகேங்களா? 11.3 எக்ஸசைஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 11.4 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்னாலும் மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் எல்லாம் ஒன்று தான். மீன்ங்கிறத நம்ம லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கன்சிடர் 10 நம்பர்ஸ். ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். 6 2 5 5 2 6 2 -4 1 5. இந்த 10 நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம், இந்த 10 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் எத்தனை இருக்கோ அதால் டிவைட் பண்ணுவோம். இப்போ 10 நம்பர்ஸ் இருக்கனால 10ஆல் டிவைட் பண்ணுவோம். 5 நம்பர்ஸ்னால் 5ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 5 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 10 நம்பர்ஸ் இருக்கனால 10 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் அது ஆவரேஜ். அப்போ அது ஆவரேஜ் ஈக்குவல் டு 6 + 2 + 5 + 5 + 2 + 6 + 2 + -4 + 1 + 5 இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். டிவைட் பை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் என்ன சார் இருக்கணும்னா 3. நம்ம லோவர் கிளாஸ்லேயே தெரியும். மீன் ஆர் ஆவரேஜ்னால் என்ன பண்ணுவோம், அங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் அதால் டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். இதுவே நமக்கு இங்கே ப்ராபிலிட்டியில் பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ், இந்த 10 நம்பர்ஸ் பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 10 நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரேண்டம் வேரியபிளாக எடுத்துக்கணும். இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னென்ன, அது டிசெண்டிங் ஆர்டர் எழுதும்போது பார்த்திங்கன்னா -4 1 2 5 6. அப்போ டோட்டலாகவே 5 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2ங்கிறது அங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, 6ங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு -4 1 2 5 6ங்கிறது டிசெண்டிங் ஆர்டர் எழுதும்போது நமக்கு இந்த -4 1 2 5 6ங்கிறது என்னதுன்னா ரேண்டம் வேரியபிள். ஓகேங்களா? அப்போ -4 எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரே ஒரு டைம். எத்தனை நம்பர், டோட்டல் நம்பர், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ -4 ஒரு டைம் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் 10. அப்போ 1/10ங்கிறது இந்த -4ஓட ப்ராபிலிட்டி. நெக்ஸ்ட்டு 1 பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் இருக்குது. அப்போ அதோட ப்ராபிலிட்டினா 1/10. 2 பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ அதோட ப்ராபிலிட்டி பார்த்தீங்கன்னா 3/10. 5 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ அந்த 5ஓட ப்ராபிலிட்டி 3/10. 6 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ அதோட ப்ராபிலிட்டி 2/10. ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராபிலிட்டி யூஸ் பண்ணி எழுதும்போது இந்த நம்பர்ஸை நம்ம என்ன ரேண்டம் வேரியபிளாக எடுத்துக்கிட்டோம். அந்த நம்பர்ஸை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா கிடைக்கிறது தான் என்னது ரேண்டம் வேரியபிள். அந்த ரேண்டம் வேரியபிள் ஒவ்வொரு நம்பரோட ப்ராபிலிட்டி எழுதிட்டுருக்கோம். அப்போ ப்ராபிலிட்டியில் ஆவரேஜ்னால் என்ன பண்ணுறோம்னா இந்த ரேண்டம் வேரியபிளையும் அதோட ப்ராபிலிட்டி என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஆவரேஜ். இப்போ பாருங்கள் -4 × 1/10 + 1 × 1/10 + 2 × 3/10 + 5 × 3/10 + 6 × 2/10. என்ன பண்ணுறோம், ரேண்டம் வேரியபிளையும் அந்த ரேண்டம் வேரியபிளுக்குரிய ப்ராபிலிட்டி, ரேண்டம் வேரியபிள் அதுக்குரிய ப்ராபிலிட்டி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணி சிம்பிளை பண்ணாலும் நமக்கு ஆவரேஜ் என்ன சார்னா 3ன்னு கிடைக்கும். அப்போ ப்ராபிலிட்டியில் நமக்கு ஆவரேஜ்னா ஃபார்முலா சமேஷன்னா என்ன பண்ணுறோம் சம் ஆஃப் எல்லாத்தையும் அங்கே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணுறோம், வேல்யூ ஆஃப் எக்ஸ்னானது ரேண்டம் வேரியபிள் இன்ட்டு ப்ராபிலிட்டி, அந்த ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி. அப்போ ரேண்டம் வேரியபிளையும் அந்த ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் கிடைக்கிறதா நமக்கு ஆவரேஜ். அப்போ நார்மலாக நம்ம ஆவரேஜ் பார்த்துருக்கோம். இங்கே ப்ராபிலிட்டியில் ஆவரேஜுங்கிறது என்னென்னு பார்த்துருக்கோம். அப்போ ப்ராபிலிட்டியில் ஆவரேஜுங்கிறது ப்ராபிலிட்டி ஆஃப் வேல்யூ ஆஃப் சமேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ப்ராபிலிட்டி தான் என்ன சொன்னால் இங்கே ஆவரேஜுக்கான ஃபார்முலா ப்ராபிலிட்டியில். அதுதான் இங்கே மீன் அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் x is a random variable with probability mass or density function f of x.
அந்த எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். ரேண்டம் வேரியபிள் வித் ப்ராபபிலிட்டி மாஸ் ஆர் டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லையோ அல்லது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்லையோ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் எக்ஸ்பெக்டட் வேல்யூ, தி எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆர் மீன் ஆர் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனாலும் எக்ஸ்பெக்டட் வேல்யூனாலும் மீன்னாலும் எல்லாம் ஒன்று தான், எல்லாமே ஒரே வேல்யூ தான். அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னாலும் அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்லையும் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லையும் நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ மீன், அடுத்தது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம், அதை டினோட் பண்ணுறோம். எப்படி சார் டினோட் பண்ணுறோன்னா இ ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் இ ஆஃப் எக்ஸ் ஆர் மியூ இஸ் அங்கே ஃபார்முலா சொல்கிற பாருங்க, கேபிட்டல் இ ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் மீன் ஆர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ, அதுதான் அது இ ஆஃப் எக்ஸ். அதில் சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது அந்த எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் டிஸ்கிரீட்டாக இருந்தால், ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா, ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா உங்களுக்கு மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மீன் ஆர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆர் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார்முலா என்ன சொன்னால் சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அதுவே எக்ஸுங்கிறது கண்டினியூஸாக இருந்ததுன்னா எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் கண்டினியூஸாக இருந்ததுன்னா, ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அங்கே எக்ஸ்பெக்டேஷன் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் மீன் ஆர் ஆவரேஜ் அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இன்டர்வல் -∞ to ∞ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் டிஸ்கிரீட்டாக இருந்தால் கேபிட்டல் இ ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அதுவே கேபிட்டல் எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் கண்டினியூஸாக இருந்தால் அங்கே இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இன்டர்வல் -∞ to ∞ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? அப்போ மீன்னா என்னங்கிறது பார்த்துங்க, இ ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் இ ஆஃப் எக்ஸுங்கிறது தான் மீன். அதில் டிஸ்கிரீட்டுக்கு இ ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன, கண்டினியூஸ்க்கு இ ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்னங்கிறத பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ். தி வேரியன்ஸ் ஆஃப் எ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் டினோட்டட் பை வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது விஏஆர் வேர் ஆஃப் எக்ஸ் ஆர் வி ஆஃப் எக்ஸ் ஆர் சிக்மா ஸ்கொயர். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம் டினோட் பண்ணலாம், வி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம், சிக்மா ஸ்கொயர்னு எழுதலாம், விஏஆர் ஆஃப் எக்ஸ். இதை வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் இதை டினோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஃபார்முலா வி ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா சொன்னால் இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் தான் என்ன சொன்னோம், மியூன்னு சொன்னோமா, அப்போ மியூ சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர். அப்போ இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயருங்கிறத என்ன சொன்னால் வேரியன்ஸுக்கு ஃபார்முலா. ஓகேவா? இ ஆஃப் எக்ஸ்னா மியூன்னு பார்த்தோம், அப்போ இ ஆஃப் எக்ஸ்க்கு மியூ சப்ஸ்டியூட் பண்ணால் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயருங்கிறது வேரியன்ஸுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது என்ன சொன்னால் அந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வேரியன்ஸுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா அதுதான் நமக்கு என்ன சொன்னால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ சிக்மா ஸ்கொயருங்கிறது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ சிக்மா ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா சிக்மா. அப்போ அந்த சிக்மா தான் என்ன சார்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்கிறோம். அப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் நம்பராக இருக்கும், அதான் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ எக்ஸாம்பிள் 11.4 எக்ஸைஸ் 11.4ல் ஃபஸ்ட்டு சம் ஃபார் தி ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வித் தி கிவன் ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எஸ் பிலோ ஃபைண்ட் தி மீன் அண்ட் வேரியன்ஸ். அதாவது ஒரு ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு என்ன கேட்குறான், மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸைஸ் 11.4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். ஒரு 4 சப்டிவிஷன் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/10 ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 2,5. ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 2,5 இருந்தால் அங்கே கேபிட்டல் அந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொன்னால் 1/10. அதாவது ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் 2னா அதோட ப்ராபிலிட்டி 1/10, அதாவது 5னா அதோட ப்ராபிலிட்டி 1/10. அதே எக்ஸோட வேல்யூ ரேண்டம் வேரியபிள் 0வாக இருந்ததுன்னா அதோட ப்ராபிலிட்டி 1/5, 1ஆக இருந்ததுன்னா 1/5, 3ஆக இருந்ததுன்னா 1/5, 4ஆக இருந்தால் 1/5. அப்போ 2ம் 5ஆக இருந்தால் ப்ராபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1/10, 0, 1, 3, 4ஆக இருந்தால் ப்ராபிலிட்டி என்ன சொன்னால் 1/5. ஓகேங்களா? அப்போ ப்ராபிலிட்டி கொடுத்துட்டு நமக்கு மீன் வேரியன்ஸ் கேட்குறாங்க ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில். ஓகேங்களா? நமக்கு மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் இப்போ தான் பார்த்தோம், சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அதுவே வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வச்சு ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கிறோம். எக்ஸுங்கிறது என்ன, எக்ஸ் என்னது ரேண்டம் வேரியபிள், என்னென்ன 0லேருந்து 5 இருக்கும். அப்போ 0, 1, 2, 3, 4, 5ங்கிறது ரேண்டம் வேரியபிள். அப்போ அந்த ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் ப்ராபிலிட்டி என்னங்கிறது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்த ரோ பார்த்திங்கன்னா அந்த எக்ஸையும் அதாவது ரேண்டம் வேரியபிளையும் அதோட ப்ராபிலிட்டி மல்டிப்ளை பண்ணி தேர்ட் ரோவில் எழுதிக்கிறோம், எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 4th ரோ. அப்போ என்ன பண்ணுறோம், ரேண்டம் வேரியபிளை ஸ்கொயர் பண்ணி அதோட ப்ராபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணி 4th ரோவில் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? உங்கள் டேபிள் காலத்தை பாருங்கள், ஃபஸ்ட் ரோ பாருங்கள், எக்ஸு ரேண்டம் வேரியபிள் எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள், அதோட ரேண்டம் வேரியபிள் என்ன சார், ரேண்டம் வேரியபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5.
இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது செகண்ட் ரோ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது? ப்ராபிலிட்டி. எதோட ப்ராபிலிட்டி? ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளோட ப்ராபிலிட்டி. அப்போ எக்ஸ் 0 இருந்தால் அதோட ப்ராபிலிட்டி 1/5. நெக்ஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் 1னா அதோட அந்த ப்ராபிலிட்டி 1/5. 2னா அதோட ப்ராபிலிட்டி 1/10. அடுத்து 3னா அதோட ப்ராபிலிட்டி 1/5. 4னா 1/5. 5னா என்ன சார்னா 1/10. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற செகண்ட் ரோவை ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ரேண்டம் வேரியபிளையும் அதோட ப்ராபிலிட்டி மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ரேண்டம் வேரியபிள் 0, அதோட ப்ராபிலிட்டி 1/5. 0 இன்ட்டு எனிதிங் 0. நெக்ஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் 1, அப்போ 1ஐயும் அதோட ப்ராபிலிட்டி 1 இன்ட்டு 1/5னா 1/5. நெக்ஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் 2 இன்ட்டு அதோட ப்ராபிலிட்டி 1/10. அப்போ 2 இன்ட்டு 1/10னா 2/10. நெக்ஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் 3, அதோட ப்ராபிலிட்டி 1/5. இப்போ 3 இன்ட்டு 1/5னா 3/5. நெக்ஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் 4, அதோட ப்ராபிலிட்டி 1/5. 4 இன்ட்டு 1/5னா 4/5. நெக்ஸ்ட்டு 5, அதோட ப்ராபிலிட்டி 1/10 மல்டிப்ளை பண்ணால் 5 இன்ட்டு 1/10னா 5/10. அப்போ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 0, 1/5, 2/10, 3/5, 4/5, 5/10. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது? ரேண்டம் வேரியபிளை ஸ்கொயர் பண்ணி அதோட ப்ராபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 0னா அதோட ரேண்டம் வேரியபிள் 0, அதோட ஸ்கொயர் பண்ணால் 0, 0 இன்ட்டு 1/5, 0. நெக்ஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 இன்ட்டு அதோட ப்ராபிலிட்டி 1/5. 1 இன்ட்டு 1/5னா 1/5. நெக்ஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் 2, அதை ஸ்கொயர் பண்ணால் 4, அதோட ப்ராபிலிட்டி 1/10. அப்போ 4 இன்ட்டு 1/10னா 4/10. நெக்ஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அதோட ப்ராபிலிட்டி 1/5 மல்டிப்ளை பண்ணால் 9 இன்ட்டு 1/5னா 9/5. நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர் பண்ணால் 16, அதோட ப்ராபிலிட்டி 1/5. 16 இன்ட்டு 1/5னா 16/5. நெக்ஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, அதோட ப்ராபிலிட்டி 1/10. அப்போ 25 இன்ட்டு 1/10னா 25/10. அப்போ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொஷினுக்கு போகிறோம். கொஷின் என்னது? மீன். மீன் என்னது? ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ், அதாவது இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் இ ஆஃப் எக்ஸ்ங்கிறது மீன். ஃபார்முலா என்னது? சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் அந்த செகண்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய வேல்யூலாம் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கேயே ரெடி பண்ணிட்டோம். இப்போ சமேஷன் சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய வேல்யூலாம் ஆட் பண்ணுறோம். அதுதான் சமேஷன். அப்போ பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய வேல்யூ 0, 0 ப்ளஸ் 1/5 ப்ளஸ் 2/10 ப்ளஸ் 3/5 ப்ளஸ் 4/5 ப்ளஸ் 5/10. இப்போ 5 டினாமினேட்டரில் இருக்கிறதெல்லாம் டினாமினேட்டரில் 5 இருக்கக்கூடிய டேர்ம்லாம் ஆட் பண்ணால் இங்கே 1 ப்ளஸ் 3, 4, 4 ப்ளஸ் 4, 8. அப்போ 8/5 வரும். 10 இருக்கக்கூடியது டினாமினேட்டரில் 10 இருக்கக்கூடிய டேர்ம்லாம் நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 2 ப்ளஸ் 5, 7. இப்போ 7/10. அப்போ ஆட் பண்ணால் 8/5 ப்ளஸ் 7/10 கிடைக்குது. இப்போ 10 எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 5 2s are 10. அப்போ நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 2s are 16. அப்போ இங்கே 7. அப்போ 16 ப்ளஸ் 7னா 23. 23/10 கிடைக்கும். அப்போ 23/10 டிவைட் பண்ணால் 2.3ங்கிறது மீன் இ ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அதை நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் இதை நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அப்போ ரெண்டு ஒன்று தான். இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர்னாலும் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னாலும் ரெண்டு ஒன்று தான். அப்போ இந்த இடத்துல வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ராப்பர்ட்டி 2வை ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ அந்த ஃபார்முலாவில் ஒரு பார்ட்டு தான் அது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அந்த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே இ ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே ஃபோர்த்து காலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணால் அதுதான் என்ன சொன்னால் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஆட் பண்ணலாமா? 0 ப்ளஸ் 1/5 ப்ளஸ் 4/10 ப்ளஸ் 9/5 ப்ளஸ் 16/5 ப்ளஸ் 25/10. இப்போ இந்த டினாமினேட்டரில் 5 இருக்கக்கூடிய டேர்ம்லாம் ஆட் பண்ணால் நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் 9 ப்ளஸ் 16 ஆட் பண்ணால் என்ன சார் அப்படின்னா 26/5 வரும். டினாமினேட்டர் 10 இருக்கக்கூடிய டேர்ம் ஆட் பண்ணால் நியூமரேட்டரில் 4 ப்ளஸ் 25 25/10. அப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் 10 காமனாக எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 5 2s are 10. அப்போ நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 26 × 2 52. அப்போ 52 ப்ளஸ் 29/10. 52வையும் 29ஐயும் ஆட் பண்ணால் 81. 81/10னா 8.1ங்கிறது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இ ஆஃப் எக்ஸ் தெரியும், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன சொன்னால் 8.1 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொன்னால் 2.3. அப்போ 2.3 ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா கரெக்டாக எழுதுங்க. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா 8.1, இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னா 2.3 ஹோல் ஸ்கொயர். அப்போ 8.1 மைனஸ் 2.3 ஸ்கொயர் பண்ணால் 5.29.
அப்போ 8.1லேருந்து 5.29 மைனஸ் பண்ணும். அந்த மைனஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக மைனஸ் பண்ணும். 8.10ன்னு எடுத்துக்கணும். அப்போ 8.1லேருந்து 5.29 மைனஸ் பண்ணால் நமக்கு 2.81 கிடைக்கும். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் 2.81. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் என்ன சொன்னால் 2.81. இந்த தர வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேணுங்கிறதுக்காக நம்ம இங்கே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிறோம். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எப்படி சார்னா இ ஆஃப் எக்ஸ்னா என்ன மீனுக்கு ஃபார்முலா பார்த்தோம், எக்ஸ் இன்ட்டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8.1. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ப்ராப்பர்ட்டி 2ல் இதோட ப்ரூஃப் இருக்குது. இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கிற டெஃபினேஷனில் சொல்லியிருக்கிற வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸும் இதுவும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ இது ஈஸியாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 8.1, இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2.3. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சார் கிடைக்குதுன்னா 2.81 கிடைக்குது.